பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் எப்படி டயட் மேனேஜ் பண்ணலாம், மில்க் செக்ரேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டெலிவரி ஆன ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ், ஈவன் நார்மல் டெலிவரி ஆர் சிசேரியன் எதுவானாலும் இமீடியட்டாக 1 or 2 days அப்படிங்கிறதுல மில்க் செக்ரேஷன் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ரிப்பீட்டடாக மோட்டிவேட்டடாக பேபி வந்து திரும்ப திரும்ப சக் பண்ண வைக்கணும். இதுக்கு கூட இருக்கிற டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி, இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி எல்லாரோட அட்டென்ஷனும் பேபி மேலே போயிடும். ஸோ டயர்ட்னஸ் இருக்கும் அண்ட் பயம் இருக்கும். குழந்தைங்க நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் இருக்கும். இதெல்லாமே சேர்ந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில், பெயின் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து அவங்களால மில்க் செக்ரேஷன் அப்படிங்கிறது கம்மியாகணும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவிட்டியோட யூ ஷுட் ஓவர் கம் திஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை தவிர ஃபர்ஸ்ட் 2 days நீங்கள் ப்ராப்பராக சக்லிங் ரிஃப்ளெக்ஸோட பேபியை சக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டயட்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஃப்ரெஷ் தயிர் கண்டிப்பாக எடுத்துக்கணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் அவரைக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாமே ரெகுலராக எடுத்துக்கணும். கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா, பிரெட் ரஸ்க் இருந்தது அப்படின்னா அது மில்க் செக்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இதை தவிர நட்ஸ் எடுத்துக்கோங்க. எனி ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம், எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஃபிஷ் எடுத்துக்கலாம், நான்வெஜ் சூப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து மில்க் செக்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை தவிர ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, வாட்டர் இன்டேக். அட்லீஸ்ட் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் நர்சிங் மதர்ஸ் எடுத்துக்கணும். பிகாஸ் நீங்கள் ப்ரெக்னென்சியில் கெயின் ஆகக்கூடிய அந்த வாட்டர் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 1 weekல வந்து நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. யூரின்ல லூஸ் பண்ணுவீங்க, ஸ்வெட்ல லூஸ் பண்ணுவீங்க. அதுக்கும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். இது தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்லீப். ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் நீங்கள் வந்து பேபி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட, டே டைம் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டேயோ பேபி கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் டு increase your milk secretion. Thank you.